நேற்று நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் இருந்து ருத்ராஜ் அவருடைய அதிவேக அபாரமான அரை சதம், அதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் நின்று மேட்சை ரச்சின் ரவீந்திரா அவர் ஜெயிக்க வச்சிருந்தாலும் ஆட்டநாயகன் விருது என்னமோ நூர் அகமது, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நூர் அகமது அவருக்கு தான் ஆட்டநாயகன் விருதை தந்திருந்தாங்க. ஏன்னா 4 ஓவர்கள் போட்டு 18 ரன் மட்டும்தான் கொடுத்திருந்தாரு. அதே போல 4 முக்கியமான விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அவங்க மிகப்பெரிய பிக் ஸ்கோர் எடுக்க விடாம தடுத்ததே நூர் அகமது அவர் தான். ஸோ இதனால ஆட்டநாயகன் விருது நூர் அகமது அவருக்கு தரப்பட்டிருந்தது. இப்படி இருக்க அந்த விருதை வாங்கிட்டு நூர் அகமது அவர் சொன்ன விஷயம் கேட்குற எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு பயங்கரமாக நெகிழ்ச்சி அடைகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சந்தோஷமாக அந்த ஆட்டநாயகன் விருதை வாங்கின நூர் அகமது என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வச்சு கேள்விக்குறி ஆக்கின ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஷித் கான். ஆனால் இன்னைக்கு அந்த வாழ்க்கையை எனக்கு மீண்டும் மீட்டு கொடுத்துருக்காரு தோனி அவர் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியுடன் நூர் அகமது யாருக்குமே தெரியாத ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை நூர் அகமது அவர் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் நூர் அகமது ஒரு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்கானிஸ்தான் ஸ்பின் பவுலர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டையுமே கேட்டால் முதல்ல ஞாபகம் வர்றது நூர் அகமது அவருடைய பேர் கிடையாது, ரஷித் கான் அவரை தான் நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஸோ இதை தான் இந்த இடத்துல நூர் அகமது அவரும் குறிப்பிட்டிருக்காரு. ரஷித் கான் ஒரு மிகப்பெரிய பிளேயராக அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் அணிக்காக ஒரு ஸ்பின் போலராக ரஷித் கான் அவருக்கு தான் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும். தான் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் அணி பக்கம் விளையாட வாய்ப்பு கிடைக்காம பெவிலியன்லேயே சில நேரம் ஸ்குவாடில் கூட இல்லாத ஒரு பிளேயராக தான் கடந்த சில வருடங்களாக ஆப்கானிஸ்தான் அணியில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததா நூர் அகமது வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு சொல்லியிருக்காரு. அதே போல் தான் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பிரான்ச்சைஸ்க்காக தான் வாங்கப்பட்டிருந்தப்ப கூட அந்த அணியிலையும் அந்த இடத்துலையும் ரஷித் கான் அவர் தான் இருந்தார். அதனால குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடுறதுக்கான வாய்ப்பும் தனக்கு கிடைக்காது. அப்படியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சில ஆட்டங்களில் இருந்தாலும் ரஷித் கான் அவரே அந்த வாய்ப்பை தனக்கு அணியின் பிளேயிங் 11ல விளையாட முடியாம தட்டி பறிச்சிடுவார் ரஷித் கான். ஸோ இப்படி பல கஷ்டங்கள் வாய்ப்பு கிடைக்காம தான் இருந்த எனக்கு சிஎஸ்கே அணி இந்த ஆண்டு அவங்க வாங்கினதும் ஒரு சின்ன நம்பிக்கை, தோனி கூட விளையாட போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டுச்சு. முதலாவது ஆட்டத்திலேயே என்ன தோனி அவர்கள் டீம்ல விளையாட வைப்பாரு அப்படின்னு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு ஏமாற்றம் இதுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ் அணியிலையும் ஆப்கானிஸ்தான் அணிக்காகவும் விளையாட முடியாம நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா முதலாவது ஆட்டத்திலே இங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதே போல தோனி அவர்கள் சூரியகுமார் அந்த ஸ்டம்பிங்கை பார்க்குறப்ப எனக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. தோனி அப்படிப்பட்ட ஒரு ஸ்டம்பிங் தன்னுடைய போலிங்ல அவர் செய்வார், சூரியகுமார் விக்கெட்டை எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாத்தை விட தாண்டி 4 ஓவர்கள் வீசி 18 ரன் கொடுத்து 4 விக்கெட். என்னுடைய பெஸ்ட் கேரியர்லேயே இப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் போலிங் நான் வீசினதே கிடையாது. இது எல்லாத்துக்குமே தோனி அவர்கள் அந்த ஒரே ஒரு மனிதன் தான் காரணம். அதே போல் என்னுடைய திறமை இதுவரைக்கும் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ரஷித் கான் ஆப்கானிஸ்தான் அணியிலையும் சரி, அதே போல் நான் குஜராத் டைட்டன்ஸ் பிரான்ச்சைஸ் டீமில் இருந்தப்பையும் சரி, தன்னை விளையாட விடாமல் வாய்ப்பு கிடைக்காம ரஷித் கான் மிகப்பெரிய அளவில் தனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு சிஎஸ்கே அணி பக்கம் வந்து முதலாவது ஆட்டத்திலேயே தன்னுடைய திறமையை இந்த உலகுக்கு நிரூபிக்க தோனி அவர்கள் தனக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது, தனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு அந்த ஆட்டநாயகன் விருதை சந்தோஷமா வாங்கின நூர் அகமது நம்ம தோனி அவர் கையில கொடுத்து அதுக்கப்புறமா தோனி அவர் கையில இருந்து வாங்கி இத்தனை நாட்களாக ரஷித் கான் அவரால் தான் புறக்கணிக்கப்பட்டதை பற்றி நெகிழ்ச்சியுடன் கண் கலங்கி நூர் அகமது அவர் பேசியிருந்தாரு.